ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவெளி தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தியானத்திற்காக யோவான் 21 15 வசனத்தை நாம் தியானிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேதுருவிடத்திலே சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இதற்கு முந்தின பகுதியானது, இதனுடைய பின்னணியானது, இயேசு கிறிஸ்து 3 முறை பேதுருவிடத்துல எவ்விதமாக கேட்பதற்கான காரணத்தை இங்கே விளக்குகிறது. என்ன நடந்தது? பேதுருவும் இயேசு கிறிஸ்துவின் மற்ற சீஷர்களும், ஏறக்குறைய 7 பேர் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் மறுபடியுமாக மீன் பிடிக்கும்படியாக அங்கே செல்லுகிற ஒரு காட்சியை யோவான் ஆக்கியோன் இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஏன் இந்த சீஷர்கள், பேதுருவும் மற்ற சீஷர்களும் மீன் பிடிக்க சென்றார்கள்? இவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அல்லவா? 3 வருடம் அவரோடு கூட சீடர்களாக இருந்தவர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சீடர்கள், அல்லது பேதுருவும் மற்ற சீடர்களை எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவைகள் எல்லாம் விட்டு விட்டு வந்தவர்கள், ஆண்டவரோடு கூட சேர்ந்து அங்கே அவருடைய பணியை செய்யும்படியாக வந்தவர்கள். இப்பொழுது ஏன் அவர்கள் திரும்பி போனார்கள்? நாம் சற்று சிந்திக்கும் பொழுது, ஒருவேளை பேதுருவை நாம் எடுத்துக்கொண்டால், என் ஆண்டவரை நான் 3 முறை மறுதலித்து விட்டேன், இனிமேல் நான் அவருடைய சீஷராய் இருப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையானது, அந்த ஒரு மன அழுத்தமானது பேதுரு இப்படிப்பட்ட பின்வாங்குதலுக்கு நேராக செல்வதற்கு காரணமாய் அமைந்திருக்கலாம். மற்ற சீடர்களை நாம் எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கஷ்ட நேரத்துல, அவருடைய பாடுகளின் நேரத்துல, அவர் சேவகர்களாலே பிடிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில, நாங்கள் அனைவரும் அவரை தனியே விட்டு சென்று விட்டோம் என்கின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியானது, இனிமேல் நாம் அவருடைய சீடராக இருப்பதற்கு தகுதியே இல்லை, லாய்க்கே அற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை இதுதான் அதனுடைய பின்னணியாக காணப்படலாம். ஆனால் இங்கே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். நாங்கள் இனிமேல் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்து அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் அவர்களை அப்படி நினைக்கவே இல்லை. இங்கே அவர்களை தேடி வரக்கூடிய அன்புள்ள ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியை இங்கு யோவான் இந்த இடத்துல படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 13 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய அன்பாக இருந்தது. இவர்கள் ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு ஒருபொழுதும் குறைந்து போகவில்லை. அவர்களை தேடி வரக்கூடிய அன்பாக, அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு அன்புள்ள ஆண்டவரை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே ஆண்டவருடைய அன்பினுடைய செயலை நாம் பார்க்க முடியும். 21 நீ பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். 5வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அடுத்ததாக 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது கரிநெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் தம்முடைய அன்பை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். அவர்களுக்கு உபதேசத்தை, அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு முன்பதாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, இன்னமும் நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை இந்த செயலின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இதே போன்ற ஒரு காட்சியை எலியாவினுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றறிய முடியும். 1 ராஜாக்கள் 19 4வது வசனத்துல 4, 5 ஆகிய வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, எலியா அங்கே சூறைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, இனிமேல் என்னால் ஊழியத்தை செய்ய முடியாது, இனிமேல் நான் முன்னேறி செல்ல முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் குறைவுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அங்கே புலம்பக்கூடிய ஒரு எலியாவை பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அங்கே எலியா கேட்டது போல ஆண்டவர் செய்யல.
மாறாக என்ன செய்தார் என்பதை இந்த 19 அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே முதலாவது அவனுக்கு உணவு கொடுத்து அவனை பராமரிக்கிறதை பார்க்கிறோம். பிறகு நீங்கள் 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சொல்லுகிறார், எலியாவே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன வேலை இங்கு இருக்கிறது? நீ செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாக உண்டு. நீ எனக்காக செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி எலியாவை அங்கே உற்சாகப்படுத்தி அந்த ஊழியத்திலே மேலும் அவனை கொண்டு செல்லுகிற ஒரு அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை போலவேதான் இந்த இடத்திலும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 முறை கேட்கிறார், பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது, நீ ஒருவேளை நினைக்கலாம், இனிமேல் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தகுதி உடையவன் அல்லவென்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பேதுருவை தேடி வந்து மறுபடியுமாக அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அதே போல 16ஆவது வசனத்தின் கடைசி பகுதியிலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, 17ஆவது வசனத்தின் கடைசி பகுதியிலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மறுபடியுமாக அந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலைவெளியிலே யாராவது இது போன்ற சூழ்நிலையிலே நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறேன், இனிமேல் அவருடைய பணியை செய்வதற்கோ என்னிடத்துல எந்த ஒரு தகுதியும் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கலாம். சோர்ந்து போயிருக்கலாம், அங்கே தளர்வுற்று இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசியுங்கள். இங்கே பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்தது உண்மைதான். ஆனால் இங்கே 3 முறை மறுபடியுமாக ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற பேதுருவை போல நாம் வீழ்ச்சியிலிருந்து அப்படியே விழுந்து விடாமல் அங்கே எழுந்து முன்னேறி ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். அவருடைய பணியை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.